நிறைய விஷயங்கள் பேச முடியாத ஒரு விஷயத்துக்கு படமா எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. மக்களுக்கு ஆக்சுவலி தேவையான ஒரு விஷயம் தான். என்ன நாட்டில் நடக்குது, நல்ல ஒரு மனிதாபிமானத்தோட காசு கொடுக்குறாங்க. இவர் வந்து காசு வேணாமாம்மா எனக்கு, அந்த கிட்னியோடய நொண்டி நொண்டி போயிட்டு திருப்பி கூலி வேலை செஞ்சு திருப்பி பொழப்ப நடத்தலாம். என்னங்க எனக்கு அசிங்கமா நான் வார்த்தை விடக்கூடாதுன்னு பாக்குறேன். ஒருத்தவங்க இல்லாத பட்டவன் ஒருத்த பெரிய கோடீஸ்வரனுக்கு நம்ம கிட்னியை விற்கிறோம். பணம் இல்லாம அரோஹரா அரோஹரான்ட்டு சொல்லிட்டு போக முடியும். இப்போ இருக்க காலகட்டத்தில் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், கிட்னி முறைகேடு அப்படிங்கிற ஒரு விஷயம் மிக பெருசாக போச்சு. ஆனால் கடைசி போக விடாமல் எப்படி ஆஃப் பண்ணுமோ ஆஃப் பண்ணிட்டாங்க. கடைசி வரைக்கும் வெளியில் கொண்டு வர முடியல. ஸோ இந்த படம் மூலமாக வெளியில் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். நம்மனா அவ்வளோ முட்டாளுங்களா? ஸ்கேம் பண்ணாதீங்க. ஏங்க நீங்க ஏமாத்துறீங்க மக்களை? அரசியல் களத்தில் பேச முடியாத ஒரு சில விஷயங்களை இந்த படத்தில் தெளிவுபடுத்தி பேசியிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீல். அரசியல் பேசியிருக்காங்க, நல்ல அரசியல் பேசியிருக்காங்க. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். மனுஷனா சாவான், மனுஷன் தன்மை சாகாதுன்னு சொல்லி படத்தை முடிச்சிருக்காப்புல. மனிதநேயம் கடைசியா அரசியல்வாதி திருந்தின மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரிஜினலா எவனும் திருந்த மாட்டான், அதான் உண்மை. ரொம்ப சூப்பராக இருந்தது. எதிர்பார்க்கல. ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப அழுகாட்சியாக இருக்கும்னு நினச்சோம். பட் படமாக பார்க்கும்போது அப்படி இல்லை. ரொம்பவே நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. எங்கேயுமே போர் அடிக்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எப்படி இருந்தது? இல்லை, போரெல்லாம் எதுவும் அடிக்கல. புதுசாக இருந்தது. ஆக்சுவலி இந்த விஷயத்தை இதுக்கு முன்னாடி பேசினது இல்லை, இவ்வளோ நல்லாவும் பேசினது இல்லை. ஸோ இது இப்படி கேட்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு என்ன ட்ரெய்லர் பார்க்கும்போது ஓகே ஏதோ கிட்னி திருடுறாங்க, அழுகாட்சியாக இருக்க போது இவர் அழுதுகிட்டே இருக்க போகிறாங்கிற மாதிரி இருந்தது. பட் படமாக பார்க்கும்போது அப்படி இல்லை. ரொம்ப எங்கேஜிங்காக நல்லா இருந்தது. சசி சார் ஆக்டிங் எப்படி இருந்தது? பயங்கரமா இருக்கு. அவர் இருக்கும்போதே தெரியும். கிளைமேக்ஸ்ல வந்து ரொம்ப அப்படியே ரொம்ப சோகமா முடிக்காம ஏதோ ஒரு நம்மளால பண்ண முடியாது ஏதோ ஒரு ஹீரோயிக் மூமெண்ட் அவர் பண்ணிட்டு போயிடுவாரு. அந்த அயோத்தி கிளைமேக்ஸ் மாதிரி தான். ரொம்ப நல்ல கிளைமேக்ஸ். ஃபேமிலியா வந்து பார்க்குற அளவுக்கு கண்டிப்பா வந்து பார்க்கலாம். இப்போ எலெக்ஷன் டைம் வேற. ஸோ மக்களுக்கு ஆக்சுவலி தேவையான ஒரு விஷயம் தான். என்ன நாட்டில் நடக்குது, இந்த மாதிரி ஒரு விஷயமும் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா ஒன் லைன்ல இந்த மூவி பத்தி சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? அரசியல் தான். ஆக்சுவலி அரசியல் பேசியிருக்காங்க, நல்ல அரசியல் பேசியிருக்காங்க. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். ஹீரோயினோடைய ஆக்டிங் எப்படி இருந்தது? ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்ல ஆக்சுவலி நேச்சுரலாக இருந்தது. எப்பவுமே ஒரு ஒயிட் ஸ்கின் ஹீரோயின் போட்டு அவங்கள டஸ்கி ஸ்கின் ஆக்கிட்டு இவங்க ரொம்ப நேச்சுரலாக நல்லாவே பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்தது. எந்த இடத்துலையுமே ஒரு வேற லாங்குவேஜ் பேசுகிறவங்க இதில் நல்லா டப் பண்ணல அப்படின்னு ஃபீலே ஆகலை. எல்லா இடத்துலையுமே சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு. படம் வந்து நல்லா இருக்குங்க உண்மையாலுமே. ஏன்னா இது ஒரு முழுக்க ஒரு சோசியல் மெசேஜ் தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நம்ம பெண்கள், நானும் ஒரு பெண் அல்ல அதனால சொல்கிறேன், பீரியட்ஸ் டைமில் எவ்வளோ வந்து அந்த வழியெல்லாம் அனுபவிப்போம்ல, அதே மாதிரி இந்த ஹீரோயினுக்கு அந்த அதுக்கேற்ற கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க. அவங்க கரெக்டாக நல்லா நடிச்சிருக்காங்க. என்ன மெசேஜ் சொல்ல வராங்கன்னா, ஒரு பெரிய பணக்காரவங்க அதாவது பொலிட்டீஷியனுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுது. நார்மலாக ஒரு புவர் ஏழை குடும்பத்துலேருந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஸோ அவங்களுக்கே தெரியாமல் அவங்களோட கிட்னி எடுத்துடுறாங்க. ஸோ அதுதான் இது. நம்ம நார்மலாக நம்ம ஏதாவது ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கோ ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கோ நம்ம ட்ரீட்மெண்ட் போனால் மக்கள் வந்து பார்த்து சேஃபாக நம்ம ட்ரீட்மெண்ட் நமக்கு கரெக்டாக நடக்குதா அப்படிங்கிறது மாதிரி தான். ஸோ நமக்கே தெரியாமல் நம்மளோட பாடியில் உள்ள பார்ட்ஸ் தெரியாமல் எடுத்து வித்துடுறாங்க. அது நமக்கே தெரியாது. ஸோ அதை வந்து பார்த்து உஷாராய்க்குங்க மக்களே. அதுதான் இந்த படத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் எங்கே செக்அப் பண்ணாலும் போங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், உங்கள் செக்அப் வந்து உங்களுக்கான ட்ரீட்மெண்ட் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற அது ஓரியன்டான படம் தான். ரொம்ப நல்ல படம், சோசியல் மெசேஜான படம். படம் ரொம்பவே நல்லா இருக்கு. ஆக்டிங் சூப்பராக இருக்குங்க. அதில் அவரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், அவங்களோட அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படியே நம்ம நேச்சுரலாக வில்லேஜ் பீப்புள் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி ட்ரெஸ் கோடாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், அதில் உள்ள சாங்காக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்காங்க, நல்லா இருக்கு. ஸோ அதில் நடிச்சிருக்க எல்லாருக்குமே ஒவ்வொரு கேமியோ கரெக்டாக கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே நல்லா இருக்கு. ஹீரோயினோட ஆக்டிங் எப்படி இருந்தது? அவங்களோட இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லைங்க. இது வந்து புதுசாக இருக்கு. ஸோ வில்லேஜ் கெட்டப்க்கு அவங்களோட லுக்காக இருக்கட்டும், லைக் எல்லாமே சூப்பராக இருக்கு, நல்லா நடிச்சிருக்காங்க. எங்கேயுமே போர் அடிக்கல, அந்த மாதிரி போரும் இல்லை, லேகும் இல்லை. ஆனால் இதில் என்ன வந்துட்டு என்னன்னா வள்ளலார் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ வள்ளலார் வழி எதுன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு அவங்க வந்துட்டு எல்லாத்துக்கும் இல்லாதவங்களுக்கு பண்ணுறது தான். ஸோ அதுதான். ஆனால் இந்த படத்தில் லாஸ்ட்டில் என்ன ட்விஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா, ஒருத்தவங்க இல்லாத பட்டவன் ஒருத்த பெரிய கோடீஸ்வரனுக்கு நம்ம கிட்னியை விற்கிறோம். பணம் இல்லாமல் அரோஹரான்ட்டு சொல்லிட்டு போக முடியும். கிட்னி வேல்யூவா நமக்கு தேவைங்கிறதான் கிட்னியை விற்கிறான். அப்போ அவன் சும்மா இல்லை நல்லா இருங்க போங்கன்ட்டு போக முடியாதுல்ல. ஸோ அதுதான் அவனை கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. மற்றபடி படம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. அதில் நடிச்சிருக்கவங்க எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குங்க. ஃபேமிலியோட வந்து பாருங்கள்.
சூப்பராக இருக்குது. மோஸ்ட்லி வந்து குழந்தைய கூட்டு வந்து பார்க்கலாம். இந்த மாதிரிலாம் நாட்டில் நடக்குன்னு சொல்லி கொடுங்க. பெரியவங்க வந்து பாருங்கள், எல்லாரும் வந்து பாருங்கள். ஸ்டார் ரேட்டிங்னா 5க்கு 5 கொடுப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க பர்சனலாக. அவங்க இப்போ நல்ல ஒரு மனிதாபிமானத்தோட காசு கொடுக்குறாங்க. இவர் வந்து காசு வேணாமாமா எனக்கு, அந்த கிட்னியோடையே நொண்டி நொண்டி போயிட்டு திருப்பி கூலி வேலை செஞ்சு திருப்பி பொழப்ப நடத்துவான். என்னங்க எனக்கு அசிங்கமா நான் வார்த்தையை விடக்கூடாதுன்னு பார்க்குறேன். நம்மனா அவ்வளோ முட்டாளுங்களா? ஸ்கேம் பண்ணாதீங்க. ஏங்க நீங்க ஏமாத்துறீங்க மக்களை? காசு தான் இங்க எல்லாமே, எல்லாத்துலேயுமே திருட்டு இருக்கு. கார்பரேட் கம்பெனிலேருந்து எல்லாத்துலேயுமே, சின்ன சின்ன வியாபாரத்துலேருந்து எல்லாத்துலேயுமே திருட்டு இருக்கு. படிக்காத மக்களை நீங்க ஏமாத்தாதீங்க, அவங்கள வந்து காலி பண்ணாதீங்க. புரியுதுங்களா? நீ படிச்சவன் தான் இங்க திருடனே. முக்காவாசி திருடன் படிச்சவன் தான். படிக்காதவங்களாம் பாவம், அவங்க பாமர மக்கள். அவங்கள போட்டு ஏமாத்தாதீங்க, காசுக்காக இப்படி பண்ணாதீங்க. மனித நேயம் டென்ஷன் ஆகுது. அவருக்கு வந்து காசை கொடுத்து அவர் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி அவர் வாழ்க்கை செட்டில் அப்புறம் மறுபடியும் போய் கூலி வேலையா செய்வார் அவர் சசிகுமார்? சொல்லுங்க, யாரை ஸ்கேம் பண்றீங்க? யாரை ஏமாத்துறீங்க? தயவு செஞ்சு இப்பெல்லாம் வந்து ஹர்ட் பண்ணாதீங்க மனுஷன் கூட. வள்ளலார் கருத்து வள்ளலாருக்கு வந்து சாமி பிடிக்கிற மாதிரிலாம் ஒரு ஃபீல். ஏங்க வள்ளலார் கருத்து எல்லாம் ஓகே, வள்ளலார் வாழ்க்கை வாழ்றாங்க, புத்தர் வாழ்க்கை எல்லாம் ஓகே இங்க. ஆனா ஏதோ ஒரு வகையில வந்து பணம் நீடா இருக்கு, அதை வச்சு பிசினஸ் பண்றாங்க இங்க. நீங்க எல்லா இதுலயும் பாத்தீங்கன்னா வந்து அதுக்காக ஃபண்ட் ரைஸ் பண்றாங்க, அதுக்காக ட்ரஸ்ட்டை உருவாக்குறாங்க. ஆக மொத்தத்துல அவங்க சம்பாதிக்கணும். சோத்தை போட்டா முடிஞ்சுதா? சோறு கார்பன் டை ஆக்சைடு அதை போட்டா முடிஞ்சுதா? இங்க அவனுக்கு விட்டமின் வேணும், மினரல் வேணும், புரோட்டீன் வேணும். ஆப்பிள் கொடு, கிரேப்ஸ் கொடு, டேட்ஸ் கொடு. இதெல்லாம் யாரு? பாமர மக்கள் ஏழையா இருக்கிறவங்களால வாங்க முடியுமா? சத்தான பொருட்கள் சாப்பிட முடியுமா? நீ சோத்தை மட்டும் போட்டு நீ வந்து காலங்காத்தால வந்து துப்புரவாளர்களுக்கு வந்து சோறை கொடுக்குற, இட்லி கொடுக்குற, அது வேஸ்ட்டு. நீ சத்தான பொருட்களை கொடு. பணக்கார வீட்டில் மட்டும்தான் ஆப்பிள் இருக்கும், டேட்ஸ் இருக்கும், ஃப்ரூட்ஸ் இருக்கும். அவன் தான் நல்லா ஹைஜீனிக்காக சாப்பிடுவான். டாக்டர் இங்கே மெடிசன் கொடுக்குறான் தெரியுமா? அந்த மெடிசன் எல்லாமே பாய்சன். நாலேஜ் பண்ணுங்க, எஜுகேட் பண்ணுங்க. இங்கே சும்மா ஏமாத்தாருங்க. அன்பு அருள் பெரும் ஜோதி, நீ வந்து பூனைக்குட்டியை காப்பாத்துற, நாய்க்குட்டியை காப்பாத்துற, எல்லாம் ஓகே. அப்புறம் உனக்கு தேவைன்னா அதையே சூப் வச்சு அடிச்சு தானே சாப்பிட்ற? சொல்லு. நீ எல்லாம் கொஞ்சம் எல்லாம் பண்ற, அதுல உனக்கு புரோட்டீன் இருக்கு, விட்டமின் இருக்கு, மினரல் இருக்கு. உனக்கு வந்து தேவைன்னா அதையே அடிச்சு தானே சாப்பிட்ற. சும்மா அந்த கதையெல்லாம் விட்டுருக்காதீங்க, எங்களை ஏமாத்தாதீங்க, ஸ்கேம் பண்ணாதீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ராஜமுருகன் சார் இப்படி ஒரு படம் வந்திருக்கு. அவரு ஏங்க ராஜமுருகன் சார் 2016 டாய்லெட்டை வச்சு ஒரு படம் எடுத்தாரு, ஜோக்கர்னு ஒரு படம். ஓகேங்களா? அந்த டைம்ல வந்து டாய்லெட் வசதி இல்லாத ஒரு நெருக்கடியான நிலைமை. இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் நல்லா எங்கே பார்த்தாலும் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து, ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து, பப்ளிக் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எல்லா இடத்துலையுமே டாய்லெட் வசதிகளை பண்ணி வச்சிருக்காங்க. அதுதான் ஒரு மாற்றம், அரசியல் மாற்றமாக இருக்கு. இப்போ நீ வந்து ஆர்கன் திருட்டை பற்றி நீ சொல்ற, அப்படி இருக்கிறப்போ அந்த ஆர்கன் திருட்ட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நடக்குதுன்னு நீ காமிக்கிற. இப்போ கிளைமேக்ஸில் வந்து நீ வந்து ஒரு பெரிய ஒரு உயர் அதிகாரிகளுக்கு வந்து நீ வந்து டொனேட் பண்ணுறன்றப்போ அவங்க காசு எடுத்து கொடுக்குறாங்களாமா. காசெல்லாம் வேணாம், அருள் பெரும் ஜோதி, கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பான். நான் இவன் போய் எனக்கு திருப்பி கூலி வேலை செய்வானா? சசிகுமார் திருப்பி போய் கூலி வேலை செய்வானா? இல்லை, அவர் ஆர்டிஸ்ட், அவர் அந்த கேரக்டர் வந்து பாமர மக்களாக நடிச்சிருக்காரு. அப்போ பாமர மக்கள் நீ எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு பணக்காரனுக்கு வந்து ஸ்பெர்ம் டொனேட் பண்ணிட்டு ஆர்கன் டொனேட் பண்ணிட்டு நீ எல்லாம் செத்துப்போ. பணக்காரன் மட்டும்தான் இங்கே வாழணும், அவன் குழந்தைங்க மட்டும்தான் வாழணும். அப்போ கடைசியாக இருக்கிறவன் வாய்ஸே இல்லாதவன் இங்கே வந்து ஏழெல்லாம் இங்கே வாழவே கூடாது. பணம் இருந்தால் தான் வாழுவேன்ற மாதிரி சொசைட்டி மாறிடுச்சு. அதை தான் காமிச்சிருக்கான். எனக்கு பிடிக்கலப்பா. ஆக்சுவலி படம் வந்து உண்மையாக சொல்லணும்னா, எனக்கு ஓப்பனாக சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் பேச முடியாத ஒரு விஷயத்துக்கு படமாக எடுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், கிட்னி முறைகேடு அப்படிங்கிற ஒரு விஷயம் மிக பெருசாக போச்சு. ஆனால் கடைசி போக விடாமல் எப்படி ஆஃப் பண்ணணுமோ ஆஃப் பண்ணிட்டாங்க. கடைசி வரைக்கும் வெளியில் கொண்டு வர முடியல. ஸோ இந்த படம் மூலமாக வெளியில் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். சீரியஸாகவே நிறைய பேர் பார்க்க வேண்டிய ஒரு படம், அதுவும் இந்த எலெக்ஷன் டைமில் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா கிட்னி முறைகேடுங்கிறத எவ்வளோ தெளிவு இப்போ ஓப்பனாக படம் பார்க்குற எங்களுக்கே கொஞ்சம் நேரம் வரைக்குமே அவங்க கிட்னி திருடணும் ட்ரை பண்ணுறாங்களே தவிர பண்ணவே இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நாங்களே இருந்தோங்க. ஆனால் இல்லை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கே தெரியல. ஆப்ரேஷன் பண்ண அந்த கிளைண்ட்டுக்கே எனக்கு வந்து கிட்னி தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயமே தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப இது அதில் ரொம்ப தெளிவான ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்,
ஆக்சுவலி அளவுக்கு அதிகமான ஏழ்மையான பெண்களை மையப்படுத்தி தான் கிட்னி அதிகமாக திருடி இருக்காங்க. ஜென்ஸை விட பெண்களை தான் அதிகமாக திருடி இருக்காங்க. ஏன்னு கேட்டால் ஈஸியாக அவங்களோட பீரியட்ஸ் பெயின், அது என்ன பெயின், எதனால் வருது, அது நார்மலா இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளமானு மேக்ஸிமம் வில்லேஜில் இருக்க யாருக்குமே தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இதை வெளியில் கூட சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களோட மைண்ட் செட்டாகவே இருக்கும். சொன்னால் கல்யாணம் பண்ண முடியாது, குழந்தை வரக்காது, அந்த ஒரு மைண்ட் செட்லேயே இருப்பாங்க. அந்த ஒரு இதை வச்சு மெயின் பண்ணி அதை வந்து ஈஸியாக எப்படி எடுக்கிறாங்கங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க. படம் உண்மையிலே சூப்பராக இருந்தது. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. அரசியல் களத்தில் பேச முடியாத ஒரு சில விஷயங்களை இந்த படத்தில் தெளிவுபடுத்தி பேசியிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீல் சூப்பராக இருந்தது. உண்மையிலே ஆக்டிங் எப்படி இருந்தது? அவரோட ஆக்டிங் ஓப்பனாக சொல்லலாம், அவரை விட இந்த விட நான் அதிகமாக நேசித்ததுனா ஹீரோயினியோட ஆக்டிங் தான். ஏன்னா பீரியட்ஸ் பெயின்ங்கிறதெல்லாம் தாண்டி அந்த பொண்ணு ஒரு தடவை ஒரு இடத்துல மயக்கம் மட்டும் விழும்போது அந்த ஒரு பிளட்லாம் வெளில வரும். அந்த ஒரு ரியாக்ஷன்ஸ் அந்த ஃபேஸில் கொடுத்தும் பாருங்களா, செம்மையாக இருந்தது. ஆக்சுவலி நான் ஸ்கூல் படிக்கும்போது என் ஃப்ரெண்டுக்கு அடிக்கிறதுக்கு அந்த ப்ராப்ளம் உண்டு. அடிக்கிறக்கா மயக்கம் மட்டும் விழுந்துருவாங்க. ஸோ அந்த ஒரு ரியாக்ஷனை நேரில் பார்த்தா செம்ம அதனால அழுதுட்டு பயங்கரமாக. ஏன்னா பெண்களோட வழியை சொல்கிறது ஈஸி, அதை அந்த ரியாலிட்டியாக நம்ம அனுபவிக்கும் போது தான் தெரியும். அந்த வழியை ஒரிஜினலாக காட்டின மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. அதுலேருந்து வரக்கூடிய விளைவுகள் எந்த அளவுக்கு மாறிச்சுங்கிறதையும் ரொம்ப தெளிவுபடுத்திருந்தாங்க. படம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. லேக்லாம் ஆகலையா? எல்லாமே கரெக்டாக இருந்தது. ஆக்சுவலி எனக்கு ஸ்டார்டிங்கை விட செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த செகண்ட் ஹாஃபோட விறுவிறுப்பு, அந்த ஒரு சில விஷயங்கள். ஏன்னா படம் முழுக்கவே எங்கூர் சைடு தான் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலி கோவில்பேட்டை சைடு அந்த தீப்பெட்டி ஆஃபீஸ் காட்டின விதம், இது எல்லாமே நான் சின்ன வயசில் பார்த்த விதம் தான். ஸோ எனக்கு எல்லாமே ஈஸியாக கனெக்ட் ஆச்சு. கிளைமேக்ஸில் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல. ஆனால் எனக்கு அந்த கிளைமேக்ஸ் வச்ச விதம் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் இருந்தே அவங்க வள்ளலாருங்கிற ஒரு விஷயத்த இன்க்ளூட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வள்ளலாரோட இது என்ன, எந்த ஒரு விஷயத்துலையும் யாருக்கும் தீமை செய்யக்கூடாது, எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அவங்களுக்கு நன்மை செய்யணுங்கிறது தான் அவங்களோட கோட்பாடு. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ அதுபடி அவன் செஞ்சது கரெக்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு பர்சனல் மனுஷனாக பார்க்கும்போது ஏன்டா அப்படி பண்ண அப்படிங்கிற ஒரு கோவம் வரும்ல, அந்த ஒரு கோவம் தான். என்ன கடைசியாக அரசியல்வாதி திருந்தின மாதிரி காமிச்சிருப்பாங்க, ஒரிஜினலாக எவனும் திருந்த மாட்டான், அதான் உண்மை. ஸோ வள்ளலாரை பின்பற்றதுனால திருந்தின மாதிரி காமிச்சிருக்காங்க. எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க இந்த படம்? ஆக்சுவலி எனக்கு இந்த படத்தில் முதல்ல ஓப்பனாக சொல்லணும்னா, நிறைய அரசியல் பேச முடியாமல் இருந்தவங்களுக்கு இந்த படம் ஒரு அரசியல் பேச வச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ நான் 10க்கு 10 கொடுப்பேன். உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு கமர்ஷியல் படம் வந்து நீங்கள் பார்க்கக்கூடாது. ஸோ ஒரு ஆர்ட் ஃபில்ம் ஆங்கிளில் தான் அந்த படம் பார்க்கணும். ஏன்னா படம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ பேஸில் தான் இருக்குது. இன்னொன்று படம் வந்து நிறைய வந்து ரியாலிட்டி பேஸ்டாக வந்து படம் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பேசிக்காக பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா ஒரு 2 ஏழைகள் இவங்க வந்து அதிகாரத்தில் இருக்கவங்கக்கிட்டலாம் வந்து அடி வாங்குறாங்க. இது எதிர்த்து போராடுறாங்க, எப்படி இதை விட்டு வெளில வராங்கன்னு தான் படத்தோட ஸ்டோரி. படம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் 2 முக்கியமான விஷயத்த வந்து சொல்லுது. ஒன்று என்னென்னா, நம்ம கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்லேருந்து 2 பேர் வந்து இறந்துட்டாங்கிற மாதிரி ரெக்கார்ட்ஸ் வந்துடுது. ஸோ இவங்க உயிரோடு இருக்காங்க, இவங்க உயிரோடு இருக்காங்கிறத எப்படி ப்ரூவ் பண்ணுறதுங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் வந்து பேசுகிறாங்க. பட் என்னென்னா இதுக்கு கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப சப்பையாக ஒரே சீனில் வந்து ஜட்ஜு வந்து எல்லாம் தப்பு பண்ணவங்களெல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டாருங்கிற ரொம்ப அசால்ட்டாக ரொம்ப சப்பையாக வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இந்த விஷயமே ஆக்சுவலாக ஃபுல் படமாக பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். இன்னொன்று வந்து கிட்னி மாஃபியா பற்றி இந்த படம் பேசுகிறாங்க. அதில் வந்து மெயினாக இல்லீகலாக பண்ணக்கூடிய விஷயங்களை பேசுகிறாங்க. இந்த படத்தில் வந்து என்னென்னா ஒரு நிறைய முடிச்சு போட்டாங்க. அந்த இடத்துல கிளைமேக்ஸில் வந்து அதை ப்ராப்பராக அவுட் விடல, நிறைய ஓப்பன் எண்டில் விட்டாங்க. ஸோ அது வந்து நீங்கள் ஒரு விஷயம் அவ்வளோ டீப்பாக பேசும்போது அதுக்கான ப்ராப்பர் சொல்யூஷன் நீங்கள் வந்து கடைசியில் கொடுத்தாகணும். இல்லை அந்த சொல்யூஷன் கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு விஷயமாவது நீங்கள் டீட்டெயிலாக சொல்லியிருக்கணும். அது எல்லாமே இந்த படத்தில் மிஸ் ஆயிடுச்சு. இன்னொன்று என்னென்னா, இந்த படம் ரொம்ப யதார்த்தமாக போயிட்டு இருக்கும்போது சின்ன சின்ன தவறுகள் கூட நம்மளுக்கு ரொம்ப ஹைலைட்டாக காமிக்கும். உதாரணத்துக்கு வந்து மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப அப்படியே அடிச்சுது, என்னடா இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐசியூவில் வந்து ஒருத்தவங்க இருப்பாங்க, இப்போ அவங்க உயிரோடு இருக்காங்கன்னா அந்த சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா பீப் 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 பீப்னு வந்துட்டு இருக்கும். அந்த ஹார்ட் பீட் கேத்தாப்பில் ஒரே ஃப்ளாட் லைனா பீப்னு ஒரு சிங்கிள் ஸ்டேட் லைனை போவோம் அப்படின்னா இறந்துட்டாங்கன்னு இருக்கும் பேஷண்ட்டு. ஸோ அந்த இது காமிச்சிட்டு அவங்க உயிரோடு இருக்காங்கன்னு காமிக்கும் போது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்ம் மேக்கிங் ஒரு எலிவேஷனுக்காக பண்ணியிருக்காங்க. பட் நம்ம இவ்வளோ ஒரு ரியாலிட்டி பேஸ்டாக போகும்போது அது வந்து கொஞ்சம் என்னடா இப்படி தப்பு விட்டுருக்கீங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு கேள்வி தோணுது. படத்தில் பார்த்தீங்கன்னா சசிகுமாருக்கும் அவங்க ஒய்ஃபுக்கான கெமிஸ்ட்ரி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. அந்த அவங்க ஒய்ஃப் கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவள் வந்து நான் உன்னை தான் நம்பியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங் வந்து சொல்லிட்டு இருப்பாள். அதை வந்து
ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் வந்து அந்த பொண்ணு வந்து கடைபிடிச்சிருப்பா. இந்த படத்துக்கு சப்போஸ் ஒரு அவார்டு கொடுக்கணும்னா அந்த பொண்ணோட ஆக்டிங் வேணால் கொடுக்கலாம். சசிகுமாரோட ஆக்டிங் இந்த படம் தனியாக பார்த்தீங்கன்னா நல்லா நடிச்சிருக்கான்னு சொல்லுவீங்க. பட் பொதுவாக அவர் எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான பேசணும், ஒரு பாமரன்னு மற்றவங்கள்ட்ட தான் அடி வாங்குற ஆள், யார் வந்தாலும் வந்து அடிச்சுட்டு போவாங்க, பாவப்பட்ட ஆள் மாதிரி இருப்பார்ல, அதே கேரக்டர் தான் இந்த படத்துலையும் பண்ணியிருக்காரு. ஸோ உங்கள் ஒரு ஆக்டிங் மற்ற படத்துக்கும் இந்த படத்துக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் இல்லை. பட் இந்த படத்தோட கேரக்டருக்கு அவர் சூட்டு தான் பண்ணியிருக்காரு. ரிப்போர்ட்டர், ஒரு வக்கீல், நீதிபதியே நினைச்சாலும் வந்து அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு ரொம்ப நிறைய விஷயம் உங்களுக்கு அதை டீட்டெயில் போகும்போது நிறைய காமிச்சிருக்காங்க. பட் என்னன்னா இந்த ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு பவர் யார்கிட்ட இருக்குன்னா, யார் உங்களுக்கு பாலிட்டிக்ஸில் வந்து யார் இருக்காங்களோ, ஆட்சியில் இருக்காங்களோ, அவங்களுக்கு தான் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அவங்க கையில் இருக்கும்போது அந்த டிபார்ட்மெண்ட்டை நிறைய பேர் வந்து துஷ்பிரயோகம் அவங்க நினச்சா பண்ணலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வில்லன் கேரக்டர் வந்து அந்த அதிகாரத்தை வந்து துஷ்பிரயோகம் பண்ணும்போது ஒரு நீதிபதியாலே வந்து பெரிய லெவலாம் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியலங்கிறதெல்லாம் இந்த படத்தில் வந்து யதார்த்தமான ஒரு உண்மையை வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் உண்மை. அந்த உண்மையான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் நிறைய வந்து காமிச்சிருக்காங்க படத்தில். கிட்னி வந்து இதில் மையப்படுத்தி காமிச்சிருக்காங்க. கிட்னி வந்து மையப்படுத்தி காமிச்சிருக்காங்க. தன்னுடைய ஒய்ஃபுக்கு கிட்னி எடுத்ததே தெரியாமல் போகிற மாதிரி அப்படி ஒரு இது இல்லை, கிட்னி அவங்க எடுத்தது வந்து எனக்கு அந்த சீக்வன்ஸ் பார்க்கும்போது எனக்கு வந்து ஃபஸ்ட்லேயே தோணுச்சு, நான் கிட்னி பற்றி இந்த படம் போகுது, அவங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் நடக்கும்போது கிட்னியை வந்து எடுத்துருக்க வாய்ப்பு இருக்குன்னு ரொம்ப அப்பட்டமாக தெரிஞ்சுது. அந்த ஒரு விஷயம் அவங்க பேசும்போது அதுக்கு ஒரு கிளியர் கட் எண்டிங் கொடுக்கவே இல்லைங்க. ஏன்னா கிட்னி பற்றி அவ்வளோ டீட்டெயிலாக பேசியிருக்காங்க. ஒய்ஃப் கிட்னி தொலைஞ்சு போச்சு, அதுக்கு யார் காரணம், அந்த கிட்னி இப்போ யார்கிட்ட இருக்குது, அந்த விஷயம் எதுவுமே டேரக்டர் வந்து பேசாமல் விட்டார். ஒரு விஷயம் வந்து தொட்டார்னா அதுக்கான ஒரு முடிவு கொடுக்கணும். இந்த படத்தில் வந்து அதை தொட்டுட்டு 4-5 கேள்வி கேட்டு விட்டாரு. பட் அதை கேட்டு விட்டுட்டு அதுக்கு கேள்விக்கு என்ன பதில், நேராக அடுத்த டாபிக் போயிட்டார். ஏன்னா ஹஸ்பண்டோட கிட்னி டாபிக் போயிட்டார். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த படத்தில் வந்து நிறைய ஒரு மைனஸாக இருக்குது. இன்னொன்று இந்த கிட்னி வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க ஆப்ரேஷன் வந்து மேக்ஸிமம் பேக்கில் தான் பண்ணி கிட்னி ஆப்ரேஷன்லாம் பண்ணி எடுப்பாங்க. இவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவே வந்து எந்தளவுக்கு அது கரெக்டான ஒரு இதுன்னு தெரில. ப்ராப்ளம் அது டாக்டர்ஸ் தான் எக்ஸாக்டான ஒரு இது சொல்லணும். பட் எனக்கு அந்த சீன் பார்க்கும்போது எனக்கு அதுலேயே வந்து ஒரு உடன்பாடு இல்லை. இப்போ நடந்தது வந்து தமிழ்நாட்டில் நடந்தது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தாக்கி பேசுகிற மாதிரி ஆக்சுவலாக நான் படம் பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தான் தாக்கி பேசிட்டு இருக்காங்க. நம்ம மக்களுக்காக எல்லாரும் தமிழை பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா மெட்ராஸை வந்து காமிச்சிட்டாங்க. ஸோ படம் வந்து ஜாஸ்தி வந்து சென்ட்ரல் இதை தான் தாக்கி பேசுகிற மாதிரி தான் படம் டோட்டலாகவே போய்ட்டுருக்கு. ஆனால் வந்து காமிக்கிறது ஃபுல்லாக வந்து மெட்ராஸ் வந்து காமிச்சிருக்காங்க. அது வந்து ஒரு சின்ன ஒரு மிஸ் மேட்ச் இந்த படத்தில். ரொம்ப ஃபீலிங்லாம் இல்லை சார். படம் வந்து உண்மை சம்பவம் தான் எடுத்திருக்காங்க. திருச்சி நடந்த உண்மை சம்பவத்தை தான் இதை வேறு மாதிரி கொஞ்சம் மாற்றி அமைச்சு, ஏன்னா திருச்சி நடந்த உண்மை சம்பவம் அந்த எம்எல்ஏ வந்து உண்மையிலே பண்ணியிருந்தார். அந்த நடந்ததை வந்து கவுன்சிலராக மாற்றி இதில் வச்சுருக்காங்க கதையில். நல்லாயிருக்கு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ரொம்ப லேக்காக தான் ஓடுது படம். செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும், நல்லா கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக வேகமாக ஓடுது. படத்தில் என்ன சொல்கிறது, சசிகுமாரோட ஆக்டிங் நல்லா தான் இருக்குது, கதாநாயகி நடிப்பு நல்லா இருக்குது. ஆனால் என்ன ஒன்றா சசிகுமாரை பார்க்கும்போது இன்னும் நமக்கு ஒரு எரிச்சலாக வருது. என்னன்னா எப்போ பாரு இதே ரோலே பண்ணிங்கிறது அது நல்லா இருக்காது. ஏன்னா எப்போ பாரு ஒரே ஹீரோயின் ஒரே போஸாகவே இருக்கும் பாருங்கள். ஸ்டில்ஸ் ஃபோட்டோகிராஃபிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே இருக்கும். நம்ம ஒரே மாதிரி பார்க்கும்போது என்னன்னா இவர் ஏற்கனவே 2-3 படத்தில் 4-5 படத்தில் இதே மாதிரி பார்த்துட்டுமே அந்த ஃபீலிங்கே தான் நமக்கு கொடுக்குதுங்கண்டி. புதுசாக சசிகுமார்கிட்ட நமக்கு எந்த ஃபீலிங் இல்லை. ரெண்டாவது ஏங்க கிராமத்தில் வந்து ஏகப்பட்ட போராட்டம் பண்ணிக்கிறாங்க, ஏகப்பட்ட பிரச்சனை வந்துருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது இதில் இன்னும் எனக்கு தெரியலையே கேமரா செல்லை வச்சுக்கிட்டு எனக்கு தெரியலையே சொன்னோன்னா என்ன ஆகும்? இன்னைக்கு கேமரா செல்லில் கிராமத்தில் கூட வச்சுருந்தாங்கன்னா உலகெடுப்பை எல்லாருமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை மாதிரி இருக்கும்போது சசிகுமார் இன்னும் தெரியல சொல்கிறது அது முட்டாள்தனமாக நமக்கு அந்தளவுக்கு இதுவான்னு தெரியல. ஏன்னா இப்போ கிராமத்தில் தான் விவசாயிக்கு போராட்டம் நடக்குது. அது எப்படி இன்னும் தெரியலன்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. நிறைய அரசியல் பேசியிருக்காங்க. அரசியல் பேசியிருக்காங்க. நம்ம குரு சோமசுந்தரம் இருக்கார் பார்த்தீங்களா, மக்கள் குத்து பத்திரிகை ஆசிரியராக வராரு. அவர் நிறைய அரசியல் பேசுவார். அரசியல் சீன் நிறைய இருக்குது. நான் ஆக்சுவலாக நிறைய பேருக்கு தெரியல, சில இடத்துலலாம் பீப் போட்டிருக்காங்க. வசனம் நிறைய பேசுவார். ஆனால் சில காட்சிகள் பார்க்கும்போது நமக்கு என்னன்னா குரு சோமசுந்தரமே நடித்து தொட்டு ஜோக்கனோட படம் வந்துருப்பாரு. அந்த படத்து காட்சிகள் சில காட்சிகள் நமக்கு வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அதுவும் அவரே தான் ஹீரோ. இதில் வந்து இவர் அதனால் நம்ம என்ன சொல்கிறதுன்னா வள்ளலாரை பற்றி நல்லா சொல்லியிருக்காங்க. நல்லாவே ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காங்க. ஏன்னா எந்த ஒரு உயிராக இருந்தாலும் அந்த உயிர் பழத்தில் விழுந்துருச்சுன்னா அவங்க பழத்தை வந்து நம்ம யாராக இருந்தாலும் காப்பாற்றணும். அது சொல்கிறது ரொம்ப நல்லா இருக்காங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறது,
மனுஷங்களுக்கு தான் சாவு இருக்குது, ஆனால் வந்து மனுஷத்தன்மைக்கு சாவு இல்லைன்னு சொல்கிற வசனம் நல்லா இருக்கு. சார் கிளைமேக்ஸ் வந்து வேற வச்சிருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன? இல்லை கிளைமேக்ஸ் இது மேலே எப்படிங்க கொண்டு போவாங்க? இதுதான் அவ்வளோதான். இது ஏதோ வினவமாக கொண்டு போயிட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர் வந்து கிட்னி கொடுக்க போய் என்னென்னமோ அவங்க இது பண்ண ஜட்ஜே வந்து அவர் சாவட்டும், அவர் ஒரு ரொம்ப திமிர் பிடிச்ச லேடி அப்படி சொல்லி இது பண்ணுறாங்க. ஆனால் அதையே மீறி ஒரு மனுஷத்தன்மையாக அவர் நந்துப்பார் சசிகுமார். ஹீரோயின் ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? நல்லா பண்ணிக்காங்க. அதான் சொன்ன ஒரு கிராமத்தில் ஒரு வெகுளித்தனமாக 2 பேர் எப்படி இருக்கிறாங்களோ அந்த இது நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி எவ்வளோ பெரிய வசதி உள்ள ஆளாக இருந்தாலும் தான் பெத்த பசங்க வந்து கிட்னி கொடுக்குறன்னு சொல்லணும்னு ஒதுங்கிறாங்க. அந்த சீன் சிலலாம் நல்லாவே இருக்குது. அதான் சொல்கிறேங்க, படம் ஒரு தடவை பார்க்கலாம். எனக்கு படம் வேறு 2 ஹவர், செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக போகுது. ஆனால் வந்து எல்லா ஆடியன்ஸுக்கும் வந்து உள்ளே பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டவுட் தான். இப்போ நான் சொன்ன ஃபோட்டோகிராஃபிங்கெல்லாம் பார்த்தாங்கன்னா சில பேர் போக மாட்டாங்க. நாளைக்கு வந்து காதல் தினம் என்ன பண்ணாங்க, இந்த படம் போய் பார்க்கலாமா சொல்கிற மச்சம் வாழான்ருவாங்க சில பேர். காதல் தினம் சொல்லும்போது ஒரு ரொமான்டிக் காதல் படத்துக்கு தான் போவாங்க. இந்த மாதிரி படத்துக்கு வந்து பார்க்க மாட்டாங்க. யாராவது ரொம்ப ரசனை உள்ளே இருக்கிறவங்க வேணும்னா இந்த திரைப்படத்தை வந்து ஒரு தடவை பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிக்காது. ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக செட் ஆகும். ஏன்னா ஹாஸ்பிட்டலில் நடக்கிற கோல்மால் இதில் காட்டியிருக்காங்க. ஏன்னா கிராமத்து மக்களை வயிற்று வலின்னு சொல்லி தான் கோயில்பட்டி இருக்கிறாங்க. அந்த கோயில்பட்டி ஹாஸ்பிட்டல் போகும்போது அவங்களுக்கே தெரியாமல் இந்த கிட்னி எடுத்துறாங்க. அந்த மாதிரி ஒரு வெகுளித்தனமாக நடக்கும்போது ஹாஸ்பிட்டல் கிட்டவே உஷாராயிருங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி மெசேஜ்லாம் காட்டியிருக்காங்க. ஸோ அதை மாதிரி காட்டியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஒரு தடவை கூட பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி மோசமான படம் கண்டிப்பாக இல்லை, நல்லா இருக்கு. ஓவராலாக எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க? 10 கேட்குறீங்க? 10க்கா 7. ஒன்றும் இல்லை, எல்லாருமே ஹியூமன்ஸாக இருங்க. யாருக்கு வேணால் எந்த நேரத்தில் வேணால் பிரச்சனை வரலாம். நம்ம பணம் இருக்குன்றது எல்லாமே நம்ம கிடச்சிரும்ன்றது கிடையாது. எப்போ வேணால் இந்த சூழ்நிலை வேணால் மாறலாம். யாருக்கு வேணால் எந்த உதவி வேணால் தேவைப்படலாம். நம்ம எல்லாரும் மனுஷங்களாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். சசிகுமார் சாருக்கு இந்த கேரக்டர் செட் ஆகுது, நல்லா பண்ணியிருக்காரு. இது முன்னாடி நந்தன் ஒரு படத்தில் கிட்டத்தட்ட இதே மாதிரி இருக்கும், ஆனால் அது வேறு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும். அதே மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இதுலேயும் பண்ணியிருக்காரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நல்லாவே இருக்குது. இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நீங்கள் தேட்டரில் போய் பாருங்க. ஆமாம், அது கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்றதான் தோணுது. ஏன்னா வள்ளலார்னா சொல்லியிருக்காருன்னா எல்லா உயிரையும் சரிசமமாக மதிக்கணும், எல்லா உயிரையும் நம்ம கரெக்டாக ட்ரீட் பண்ணணுன்றதை சொல்கிறாங்க. அந்த மெசேஜை இந்த படத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வராங்க. ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. சூப்பராக இருந்துச்சு. அவர் வந்து காமெடி சீக்வன்ஸ்லையும் சரி, எமோஷனல் சீக்வன்ஸ்லையும் சரி சமயம். ஆமாம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க தமிழ்லேயும் 3 BHKல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு மனுஷனுக்கு வந்து எப்படின்னா எல்லோரும் வந்து ஹெல்ப் பண்ணணும். ஒருத்தர் வந்து ஒரு பள்ளத்தில் விழுந்துட்டாங்கன்னா நம்ம போயிட்டு உடனே அவங்களுக்கு வந்து நம்ம எதுக்கு அதை போய் ஈடுபடணும், அது இல்லாமல் இப்போ எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்க, ஒரு மெசேஜ் சொல்கிறாங்க. நல்லா நல்லா மியூசிக் நல்லா இருக்குது. சசிகுமார் சாருக்கு லாஸ்ட் படம் பயங்கர சூப்பரான ஹிட் இருக்குது. ஸோ இந்த படம் பயங்கரமாக இருக்குது. இல்லை நல்லா இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்லா இருந்துச்சு. கதையும் ரொம்ப நல்ல கதை. டயலாக் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லா இடத்துலையும் டயலாக் நல்லா இருந்துச்சு. கடைசியாக வந்து மனுஷன் தான் சாவான், மனுஷன் தன்மை சாகாதுன்னு சொல்லி படத்தை முடிச்சிருக்காப்புல. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படத்தை ஒரு லைனில் சொல்லணும்னா என்ன சார் சொல்லுங்க? அதாவது ஒரு உயிருக்கு ஆபத்துன்னா எந்த சூழ்நிலையும் காப்பாற்றணும் அப்படின்னு சசிகுமார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அந்த ஹீரோயின் அந்த பொண்ணு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு படம். எங்கேயுமே போர் அடிக்கல? போர்லாம் படம் சுத்தமாக போர் கிடையாது. எல்லா இடமும் சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப கிளைமேக்ஸ் ரொம்ப அருமையான கிளைமேக்ஸு. டயலாக் பல இடத்துல டயலாக் வந்து ஒரு 20 இடத்துல டயலாக் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸாக வந்து பார்க்கக்கூடிய எல்லாரும் பார்க்கலாம். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்கலாம். ரொம்ப 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 நல்ல படம். எவ்வளோ ரேட்டிங்? எவ்வளவுக்கு? 10க்கு 9 கொடுக்கலாம்.